200 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரம் தரம் அப்படின்னு தாவேகா அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் சலுகைன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை 200 யூனிட்டா அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். இந்த புள்ள எப்படி அரசியல் இவ்வளவு நாளா இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது ஓகே. ஆனா அறகுறையா படிச்சுட்டு வந்து எப்படி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்குதுன்னு சத்தியமா புரியல. திமுக ஆட்சியில் ஆல்ரெடி ஒரு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்கல்ல, அந்த இது இப்பயுமே அமல்ல இருக்கத்தான் செய்யுது. அது இந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதான்னு சத்தியமா தெரியல. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கும் 100 யூனிட் ஃப்ரீ தான், இப்பயும் ஃப்ரீ தான். ஆனா 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அடிஷனல் ஸ்கீமே. ஆனா அதை புரிஞ்சிக்காம இந்த புள்ள என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். அதாவது டிவிக்கே இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கே 200 யூனிட் ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை எடுத்து வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த புள்ள என்னத்த குற்றச்சாட்டா வைக்குதுன்னு அந்த பிள்ளைக்கே தெரியாம என்னென்னமோ வளரிட்டு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல வேளை இந்த புள்ள டிவிக்கே விட்டு போயிடுச்சு. அது டிவிக்கே தான் ரொம்ப நல்லது போல. ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.